பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபி ராதிகாவை பார்க்க போயிருக்காங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராதிகா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் கோபி, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ராதிகா, நான் சொல்கிறது தான் நீ புரிஞ்சுக்கல. சரி, நீ இருக்கிற வீட்டு அட்ரஸ் ஆகுது எனக்கு கொடு, நான் அங்கே வரலாமல்லன்னு கோபி கேட்குறாங்க. கோபி, அது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டை பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோபி வீட்டுக்கு சோகமாக திரும்பி வர்றாங்க. ஈஸ்வரியும் வீட்டில் வெளியில் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே செலியா, அப்பா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரட்டுமாங்கிறாங்க. இங்கே பாக்கியா ஈஸ்வரியா முறைக்கிறாங்க. பாக்கியா, என்னடி ஏன் அப்படி முறைக்கிற? நீ தான் என் பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பிள்ளைய நான் அப்படியே விட்டுற முடியுமா? நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க ஈஸ்வரி. நீ அவையும் போக வேண்டான்னு சொல்லிட்டேன், என்னையும் போக வேண்டான்னு சொல்லியிருக்கா? அந்த ராஜசிகிட்டேருந்து என் பிள்ளைய நான் எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வரத்தான் போகிறேன். பாக்கியா கிட்ட சொல்லிட்டு ஈஸ்வரி போய் கோபியை கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்பும்போது அப்போ கோபியே எதிர வந்து நிற்கிறாங்க, சோகமாக வந்து நிற்கிறாங்க. கோபி, என்னாச்சு? ஏன்ப்பா சோகமாக வர? உன்னை அவள் ஏதாவது திட்டுனாலா? உடம்புக்கு முடியாத உன்னை மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாளா? செலியா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. கோபி ஏன் இப்படி சோகமாக வர்றன்னு தெரியலையே. கடவுளே, ஏண்டா இப்படி சோதனை மேலே சோதனையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. டே கோபி, ஏண்டா இப்படி இருக்க? செலியா, சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்கிறாங்க. சரி, பதட்டத்தோடு சொல்ல. அம்மா, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் எவ்வளவோ சொல்லியும் ராதிகா என்னை புரிஞ்சுக்காம வீட்டை காலி பண்ணிவிட்டு பூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. அப்பாடா, போயிட்டாளா? ஒளிஞ்சது தொல்லை, விட்டு. இனிமேல் நீ என் கூட எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா. 24 ஹவர்ஸும் உன் கூட ஒரு ஆள் இருக்கணும். அந்த ராதிகா பின்னாடி போனேன்னா அவள் வேலைன்னு வேலைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் உன்னை யார் கவனிச்சுக்குவா சொல்லு பார்க்கலாம். என் கூடவே இருப்பா, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன்னு ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி சொன்னது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பாக்கியாவுக்கு சரியான கோவம் வருது. ஏன் கோபி, உங்களை ராதிகா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க? சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா ஆறுதல் சொல்லி நீங்கள் அவங்க கூடவே இருந்திருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்தது சரியில்லை கோபி. இதுவே நம்ம வீட்டில் இனியாவுக்கோ செலியனுக்கோ இல்லை எழில் அமிர்தாவுக்கோ இவங்களுக்குள்ள யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா இதை இப்படியே விட்டுருவீங்களா? இனியாவுக்கே நாளைக்கு கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு துரோகம் நடந்தால் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையேன்னு பாக்கியை திட்டும்போது அப்படியே கோபிக்கு உரைக்குது. அம்மா, நான் இப்போவே போய் ராதிகாவை பார்த்து பேசுகிறேம்மாங்கிறாங்க. கோபி, அவள் தான் நீ வேண்டான்னு சொல்லி அவள் உன்னை விட்டுட்டு போயிட்டல்ல, அவள் அட்ரெஸ்ஸு உனக்கு எப்படிடா தெரியும்? அம்மா, ராதிகாவோட அட்ரெஸ்ஸு வாங்கித்தாம்மா வச்சுருக்கேன், நான் இப்போவே போய் ராதிகாவை பார்த்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபி கிளம்பி போகிறாங்க. ராதிகா, மயூரி எல்லாரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அம்மா, இப்போவே எனக்கு டாடியை பார்க்கவே, டாடியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே கதவை யாரோ தட்டுறாங்க. கமலா வந்து யாரோ இருக்கும், டீக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா கோபி தான் நிற்கிறாங்க. மயூரி வந்து பார்த்ததும் டாடின்னுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. கமலா கோபியை பார்த்ததும், மாப்பிள்ளை வந்துட்டீங்களா? ராதிகா ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கா. இனிமேல் நீங்கள் எங்கள் கூட தானே இருக்க போறீங்க. உங்களால் எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா உங்களுக்கு தெரியுமா? அவளை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளை. அம்மாவோட பாசம் அம்மா கூட இருக்கலாம், ஆனால் அதுக்காக கட்டின பண்டாட்டியை மறந்துட்டு அம்மா கூட போகக்கூடாது மாப்பிள்ளை. பாவம், உங்களால் மயூரியும் ராதிகாவும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி கமலா கோபிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, டாடி அப்படின்னு சொல்லி மயூரி கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் என்னோட பர்த்டேவுக்கு வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் டாடி, இனிமேல் எங்களை விட்டு போகாதீங்க டாடி, நீங்கள் தான் என்னோட டாடி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தமலை பொழிஞ்சிட்டு அப்படி மயூரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு ராதிகா ரோரமாக கொண்டிருக்காங்க. கோபி பார்த்துட்டு, ராதிகா என்னை மன்னிச்சிடு ராதிகா, நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான், அதுக்காக நீ அங்கே வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு கோபி ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்க. கோபி, நீங்கள் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக உங்கள் அம்மா விட்டுருக்கவும் மாட்டாங்க. பரவாயில்ல கோபி, இருந்தாலும் எங்கள் மேலே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பாசம் இருக்கே அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோபி ராதிகா கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. செலியா, நீ உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணு, கோபியை விடாமல் அவளுக்கு மயக்க காரிகை எப்படியோ மயக்கி அங்கேயே கோபியை வச்சாலும் வச்சுக்குவாளுங்க, நீ ஃபோன் பண்ணு, உடனே வரட்டுங்கிறாங்க. ஈஸ்வரி சொல்லவும் உடனே செலியனும் ஃபோனை போட்டு ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. ஈஸ்வரி ஃபோன் அடித்து கேட்கும்போது கோபி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, நான் இப்போ தான் ராதிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க. என்னப்பா நீ அங்கேயே போய் உட்காந்துட்டியா? கோயிலை வச்சு என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்து இல்லைங்கிறாங்க பாக்கியா. இந்த அம்மாவை வெட்டி எப்படிப்பா உனக்கு அங்கே போக தோணுச்சு? நீ உடனே இங்கே கிளம்பி வா, நீ எப்பவும் ஏன் கொடுத்தாப்பா இருக்கணும், ஒருவேளை நீ அங்கே தான் இருப்பின்னா இந்த அம்மாவை மறந்துடுப்பா. ஈஸ்வரி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கே கோபி என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இருக்காங்க. அப்போ கமலா கேட்குறாங்க, உங்கள் அம்மா கூப்பிடுறாங்களா? சரி கிளம்புங்க, நாங்கள் எந்த காலத்துலேயும் அங்கே வரமாட்டோம், நாங்கள் இங்கேயே இருந்தோம். கமலா சொல்லிக்கிட்டு இருக்க. கோபிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ராதிகா, உடனே கிளம்பி என் கூட வா ராதிகா, எனக்கு நீயும் முக்கியம், எங்கள் அம்மாவும் முக்கியம், நான் உங்கள் 2 பேர்ட்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. கோபி, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு ராதிகா கேட்குறாங்க. நான் மயூரியோட நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் வரல, நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க ராதிகா. கோபி கூட அந்த வீட்டுக்கு வர மறுக்கிறாங்க ராதிகா. ராதிகா, என்ன நீ இப்படி சொல்கிற? நான் உன்னையே எந்த காலத்துலேயும் யாரும் அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். எனக்கு நீ வேணும் ராதிகா, மயூரியும் வேணும், நான் உங்களை 2 பேர்ட்டையும் சந்தோஷமாக பார்த்துக்குவேன், யாரையும் உங்களை அவமானப்படுத்த நான் விட மாட்டேன்.
உங்கள் 2 பேர்த்தையும் நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லி கோபி ஈஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கோபி ராதிகாவையும் மயூரியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே இங்கே பாக்கியா சரி ஈஸ்வரியும் சரி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. கோபி என்னடா கோபி இது எதுக்குடா இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ஈஸ்வரி கோபியை பார்த்து கேட்கமா, நீங்கள் தானே சொன்னீங்க என்னையை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியாதுன்னு. ஆனால் என்னால் ராதிகாவை விட்டுட்டு இருக்க முடியாதுமா. அதனால தான் ராதிகாவையும் நான் கையோடு அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் உங்களையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாதுமா அப்படின்னு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்ல ஈஸ்வரி இதை கேட்டதும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோபி, நான் உன்னை மட்டும்தான் இங்கே இருக்க சொன்னேன், என் கூட இருக்க சொன்னேன். அதுக்காக நீ இவளையும் கூட்டிகிட்டு வந்திருப்பியா? இவளை அடியோட தலை முழுகிட்டு நீ வீட்டுக்குள்ளே வரதா இருந்தா வா, அம்மாவை நீ அடியோட மறந்துடுன்னு ஈஸ்வரி பயங்கரமாக கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்க. டாடி என்ன டாடி பண்ணி வச்சிருக்கேங்கன்னு இனியா கேட்க, தானே டாடி கோயிலில் பாட்டிக்கிட்ட இனிமேல் உங்கள் கூடவே இருக்கேன்னு சத்தியம் பண்ணீங்க. இவங்களோட எதுக்கு வந்தீங்க? நானே இவங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்னடானா இவங்களை கையோடு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க. வேண்டா டாடி, இவங்களை அனுப்பிடுங்க, நீங்கள் மட்டும் உள்ள வாங்க. அவங்கள இப்போவே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கன்னு இனியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ எப்படியோ அப்படி தான் மயூரியும் உனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அவங்க என்னை விட்டு எங்கம்மா போவாங்க? அவங்கள நீ தாம்மா நல்லா பார்த்துக்கணும். மயூ உனக்கு தங்கச்சி மாதிரி, நீ தான் பாசமாக அவகிட்ட நடந்துக்கணும்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா கிட்ட. சரி கோபி கிட்ட கேட்குறாங்க, டே யாருக்கு யார் தங்கச்சி, யாருக்கு யார் மகளா? ஒழுங்காத்தான் பேசிட்டு இருக்கிறியா? ஒழுங்கா அவள்களை இங்கேருந்து வெளியே அனுப்ப, இல்லைன்னா நீயும் போயிடு, இந்த அம்மாவை மறந்து. சரி அப்படி கோபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அம்மா நான் ஒரு நாளும் ராதிகாவுக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ண மாட்டேம்மா. ஏன்னு கேட்டால் எனக்கு ராதிகாவை பற்றி பாக்கியாதாம்மா புரிய வச்சிருக்கா அப்படின்னு கோபி சொல்லவும் உடனே ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏண்டி அவன் தான் அறிவில்லாமல் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா? நீயும் வெக்கமே இல்லாமல் அவன் பின்னாடி வந்திருக்க. ஏதோ வீட்டை காலி பண்ணிட்டு ரோசுக்காரி மாதிரி போயிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ அவன் வந்து கூப்பிட்டதும் அவன் பின்னாடியே வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு பயங்கரமாக ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. அம்மா ராதிகாவை அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே நீங்கள் அப்படி பேசி தான் அவங்க அவமானப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதாகவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கதாகவும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, நான் உங்கள் கூட இருக்கணும். ஒன்று நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க. நான் எங்கே இருந்தாலும் ராதிகா என் கொடுத்தா இருப்பான்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி பயங்கரமாக கோபியும் ராதிகாவையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகாக்காக கோபிக்காக ஈஸ்வரியும் எடுத்திருக்கிற முடிவால் இப்போ பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.